நான் சொன்னபடி டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணு. நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க, அது தப்பு. எது தப்பு? இந்த கம்பெனியை உருவாக்கினவனா நான் என்ன வேணா செய்யலாம். அதுக்காக நோ டிஸ்கஷன்ஸ், ஜஸ்ட் கேரி அவுட் மை ஆர்டர். சார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். என்ன? என் குருநாதர் ஓம் மந்திரம் சொல்லியே அந்த இச்சாதாரி பாம்பை பிடிச்சி பொட்டியில அடைச்சிட்டாங்க. அப்படியா? இது நான் சொன்னேன்னு வெளியில சொல்லிடாதீங்க. ரொம்ப நன்றிப்பா. இவ்வளவுதானா? என்னோட பணம் ஒரு 100 ரூபாய் அடிச்சேன்னா இனிமே எது நடந்தாலும் இதை விட வேகமா வரேன். வரேன். நாங்க கேள்விப்பட்டதில்ல உண்மைதான். என் குருவனுடைய ஆசியாலையும் என் பூஜா சக்தியாலையும் அந்த இச்சாதாரி பாம்பை பிடிச்சு அடைச்சு வச்சுட்டு இனிமே உயிரை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது. சுவாமி, அதை எங்ககிட்டே கொடுத்துருங்க. ஏன்? அப்பதான் நாங்க பயம் இல்லாம இருக்க முடியும். அதை வாங்கி என்ன செய்ய போறீங்க? எங்க ஆத்திரம் தீர கொல்ல போறோம். அடைச்சு வைக்கிறதே பாவம் நினைக்கிறவன் நான் கொள்வதற்கு சம்மதிக்க மாட்டேன். எவ்வளவு பணம் வேணாலும் தரோம். ஓஹோ, எவ்வளவு தருவீர்கள்? 10,000 ரூபாய் தரோம். இல்ல, உங்க உயிருடைய மதிப்பு 10,000 ரூபாய் தானா? 50,000 ரூபாய் தரோம். 50 லட்சமே கொடுத்தாலும் சரி, என் தெய்வத்தை விற்க நான் சம்மதிக்க மாட்டேன். நீங்க போறா.
கமல், அந்த பாம்பு உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம கனவுல கூட நிம்மதியா இருக்க முடியாது. அதை எப்படியாவது கொண்டு வந்து கொன்னே தீரணும். அது எப்படா முடியும்? அந்த சாமியார்ட்ட எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் அவர் தான் கொடுக்க மறுத்துட்டாரு. அந்த சாமியார் கிட்ட ஒரு சிஷ்யன் இருக்கு, அவனை சரி கட்டிட்டா. வெரி குட் ஐடியா. கமல், நீ என்னடா சொல்ற? ஏண்டா மௌனமா இருக்க? பாம்பு ஆராய்ச்சியாளனாச்சே, பாம்பை கொல்றது பாவம்னு நினைக்கிறான் போல் இருக்கு. அப்படித்தானே? நான் அந்த பாம்பை பத்தி நினைக்கல, அந்த சாமியாரை பத்தி நினைக்கிறேன். நம்ம காப்பாத்திக்கிறதுக்காக நாம செய்தது நமக்கே ஆபத்தாயிட்டா? அத பத்தி நீ கவலைப்படாத. பாரு, காதும் காதும் வச்ச மாதிரி காரியத்தை நான் கட்சிதான் முடிக்கிறேன். ஓகே? அப்புறம் என்னடா? கமான், சொல்றதை கேளுப்பா. பணம் கனவுல வந்தா செல்வம் போயிரும், பாம்பு கனவுல வந்தா உயிர் போயிரும். நீ அடிக்கடி பாம்பு கனவு காண்ற. ஓ மை காட். அந்த பாம்பு உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க உயிருக்கெல்லாம் ஆபத்து. அதனாலதான் அந்த பாம்பை கொண்டு வந்து கொடுன்னு சொல்றோம். அதனால ஆணிலையா மாட்டி தொங்குது. அதை பிடிக்காத அவ்வளவு சாதாரணம் இல்லப்பா. பெரம்பு இல்லாம குரங்காடுமா? நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே. என் குருநாதர் நாகத்தை வச்சு பூஜை பண்றார், நான் லட்சுமி வச்சு பூஜை பண்றேன். அவர் நாகத்துக்காக எதையும் செய்வார், நான் நாணயத்துக்காக கைய கவனி எதையும் செய்வேன். உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றோம். இப்போதைக்கு ஒரு 30,000 ரூபாய் கொடு. வாட்? 30,000? ஏங்க, ஒரு தலைக்கு 10,000 30,000 ரூபாய் கேட்கிறேன். சீசனை வச்சு தானுங்க வியாபாரம். இஷ்டம்னா கொடுங்க, இல்லாட்டி ஆள விடுங்க. என்ன பணம் தர்றீங்களா இல்ல உயிரை விடுறீங்களா? ஓகே, கொடுக்குறோம். அப்ப பாம்பை தர்றேன். எப்போ? இன்னைக்கு ராத்திரி பாம்பை கொண்டாந்து தர்றேன். என்னப்பா இது? பணத்தை வாங்கிட்டு போயிட்டு பாம்பை கொண்டு வர இவ்வளவு நேரமா? அதாவது தூங்குனதுக்கு பிறகுதானே தூக்கிட்டு வர முடியும். இந்தாங்க, நான் சொன்ன மாதிரி பாம்பை கொண்டாந்து கொடுத்துட்டேன். இந்த விஷயம் குருநாதருக்கு தெரியக்கூடாது. இது கொத்தும், அது கொதரும். பெட்டி கொடு. நிறுத்து. ஏண்டா, என் குறி மேல உனக்கு நம்பிக்கை இல்லை? இருந்தது, ஆனா இப்ப இல்ல. டேய் நாய், நேரத்துல போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, நீங்க சுட போறீங்களா இல்ல நான் சுடட்டுமா? ஸ்டீவ், அத கீழே வை. அந்த வெறி பிடிச்ச பாம்பை நானே ஷூட் பண்றேன். வாபஸ். என்ன பாக்குற? எரிஞ்சு சாம்பலானவ எப்படி உயிரோட நிக்கிறான்னா? ஆமா, நீ எப்படி படைச்ச? முட்டாளே, யமன் உயிரை மனுஷனாலே எடுக்க முடியும்? நான் தான் உனக்கு யமன். மற்றவங்களுக்கு நீ யமனா இருக்கலாம், ஆனா உனக்கு நான் தான் யமன். உங்ககிட்ட சாவறதுக்காக நான் தப்பிச்சு வந்தேன். உங்க அத்தனை பேர் அஸ்தியோட சொர்க்கத்துல இருக்கிற என் கணவரை சந்திக்கிறதா ஒரு பிண மேல சபதம் செஞ்சிருக்கேன். அந்த சபதம் நிறைவேற வரைக்கும் எந்த குட்டி சாத்தானாலும் என்ன கொல்ல முடியாது. அடுத்தது நீதான். விஜி, எங்க உயிர் அந்த நாகத்திட்ட இருக்கு.
அந்த நாகத்தினுடைய உயிர் உன்கிட்ட இருக்கு. உன்னை கொன்னா அந்த நாகத்தை கொன்ன மாதிரி என்ன பைத்தியமா பிடிச்சு போய். ஆமா, அன்னைக்கு நீ பைத்தியக்காரப்பட்ட வாங்க போறதா நாங்க எல்லாரும் சொன்னோம். ஆனா இன்னைக்கு எங்க எல்லாரையும் பைத்தியக்காரனாக்கிட்டியடா பாவி. விஜய், ஏன் நீ மட்டும் தப்பிக்கலான்னு பாக்குறியா? எங்க எல்லாரையும் பாம்புக்கு இரையாக்கிட்டு எங்க எல்லாருடைய பங்கையும் நீயே எடுத்துக்கலான்னு தானே அவளை தப்பிக்க விட்ட. வக்கீல்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நண்பன்னு கூட பார்க்காம அநியாயமா 4 பேரையும் சாகடிச்சிட்டியடா பாவி. விஜய், நீ இன்னும் என்ன புரிஞ்சுக்கல. அந்த நாகத்தோட விஷத்தால கூட நான் தான் தயாரா இருக்கேன். ஆனா நண்பனோட சந்தேகத்துல ஒரு நிமிஷம் கூட வாழ தயாரா இல்ல. Stop. இந்தா, இத படிச்சு பாரு. எல்லா சொத்தையும் நானே எடுத்துக்கணும்னா அதுக்கு இத்தனை பத்திரம் தேவையில்லை. நீ செஞ்ச பாவத்தை நேர்லயே பார்த்தாச்சு. பத்திரத்தை வேற படிச்சு தெரிஞ்சுக்கணுமா? பகலா இரவான்னு பார்த்தா தான் தெரியும். நான் செஞ்சது பாவமா புண்ணியமான்னு படிச்சு பார்த்தா தான் தெரியும். படிச்சு பாரு. படுறா. பணத்துக்காக பழகினவங்களே கொண்டுட்டேன்னு சொன்னியே, இப்ப பத்திரம் என்ன சொல்லுது? பாவின்னா துரோகின்னா தியாகின்னு சொல்லு. டேய், இந்த ஸ்தாபனத்தை உருவாக்குனவனே நீதான். உனக்குன்னு ஒண்ணுமே வச்சுக்காம எல்லாத்தையும் செத்தவங்க குடும்பத்துக்கே எழுதி வச்சுட்டியே. முடிஞ்சா அவங்க சாவ கூட என் பேருக்கு எழுதி வச்சிருப்பேன். ஆனா முடியலையே. ஐம் சாரி கமல். அவசரத்துல அர்ச்சகரை சந்தேகப்படலாம். ஆனா நான் ஆண்டவனையே சந்தேகப்பட்டுட்டேன். ரொம்ப silly. ரியலி யுவர் கிரேட்.